இன்னைக்கு உங்களை சுற்றிலும் அநேக நண்பர்களும் உறவினர்களும் இருந்தாலும் உங்களுடைய கண்ணீரை துடைக்கவோ அல்லது உதவிக்கரம் நீட்டவோ ஒருவரும் வராமல் இருந்திருக்கலாம். ஏன், தேவனும் காணாதவர் போல் இருக்கிறார் என்றும் உங்களுக்கு தோன்றலாம். அப்படித்தான் நாயினூர் விதவைக்கு இருந்தது. தன்னுடைய எதிர்கால நம்பிக்கையாக இருந்த ஒரே மகனை இழக்க கொடுத்த அவளுக்கு எல்லா பாதைகளும் அடைக்கப்பட்டது போல் காணப்பட்டது. தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை புரியாமல் துன்பத்தில் உச்சியில் இருந்த அவளை தேடி இயேசு வந்தார். அவளுடைய வேதனையும் துன்பமும் தேவனை மறக்க செய்திருந்தாலும் தேவன் அவளை மறக்கவில்லை. தன்னுடைய மகனை அடக்கம் செய்ய கொண்டு போகும் அந்த துயரமான நேரத்தில் சோகத்தில் ஆழ்ந்திருந்ததால் தனக்கு எதிரே வருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதும் அறியாதிருந்தாள். ஆனால் அவளுடைய தேவையையும் வேதனையும் அறிந்திருந்த நமது மனதுருகும் தேவாதி தேவன் அவளை தேடி சென்று அவளை பார்த்து அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி அவனுக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்தார். இது போலதாங்க நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் நம்பிக்கை இழந்த நேரங்களில் அநேகர் நம்மை கைவிடலாம், உதாசீனப்படுத்தலாம், உதவிகள் கிடைக்காமலும் ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லாமலும் இருக்கலாம். இது போன்ற சூழ்நிலைகளில் நாம் தேவனை மறந்தாலும் இமைப்பொழுதும் நம்மை மறவாதவரும் நம்மேல் மனதுருகும் தெய்வமாகிய நம்முடைய தேவாதி தேவன் உங்களை மறவார். உங்களை தேடி வந்து உங்களுடைய தேவைகளை சந்தித்து நிச்சயம் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் விடுதலையையும் தருவார். ஏனெனில் அவர் நம்மை காண்கின்ற தேவன்.